ஓபிஎஸ் கதை முடிந்தது. புதிய கட்சியிலே இணையும் ஓபிஎஸ் அதிர்ச்சியில் ஆதரவாளர்கள். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு காலத்திலே வெளியேற்றப்பட்டவர் தான் ஓபிஎஸ் அவர்கள். அவர் எதற்காண்டி வெளியேற்றப்பட்டார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். என்ன காரணத்துக்காண்டி வெளியேற்றப்பட்டார், அதற்கடுத்து அதிமுக எவ்வளவு தூரம் வளர்ச்சியை கண்டிருக்கிறது அப்படிங்கிறது கூட நம்ம அனைவருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் கொடுக்கக்கூடிய அறிவிப்புகளை புறம் நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அனைத்துமே வெற்று அறிவிப்புகளாகத்தான் இருக்கும். அதாவது 2 நாட்கள் பரபரப்பாக பேசப்படும், 3வது நாள் புஸ்வானமாக போயிடும். சமீபத்திலே பார்த்தீங்கன்னா மதுரையிலே மாநாடு என அறிவிப்பை கொடுத்தார். அதற்கு முன்பு கோவையிலே மாநாடு என அறிவிப்பை கொடுத்தார். எந்த மாநாடும் நடத்தல. திருச்சியிலே முதல் மாநாடு நடத்தி முடித்தார். அதுவும் வைத்திலிங்கத்தின் மூலமாக, வைத்திலிங்கத்தினுடைய ஏற்பாட்டிலே நடத்தி முடித்த அந்த மாநாடு. அதுக்கு அடுத்தபடியாக டிசம்பர் 15ஆம் தேதிக்குள் அதிமுக ஒன்றிணைய வேண்டும், இல்லை என்றால் ஒன்றிணைக்கப்படுவீர்கள், திருந்த வேண்டும், இல்லைனால் திருத்தப்படுவீர்கள் என நமது ஓபிஎஸ் அறிவிப்புகளை கொடுத்திருந்தார். அந்த கொடுத்த 2 நாட்கள் பார்த்தீங்கன்னா பரபரப்பா பேசப்பட்டது. இப்ப அதற்குரிய வேலைப்பாடுகள் எதுவுமே ஓபிஎஸ் எதிர்க்க மாட்டார், செய்யவும் முடியாது அப்படின்னு கூட சொல்ல. அடுத்த கட்டமாக ஓபிஎஸ் புதிய கட்சி அப்படிங்கிற அறிவிப்பு வெளியானது. புதிய கட்சியை நான் சொல்லவில்லை, எனக்கும் அதற்கும் எந்த சம்மதமும் இல்லை என அந்தர் பல்ட்டி அடித்து விட்டார். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே பெங்களூர் புகழேந்தி, அவரும் அதிமுகவிலே ஒரு காலத்தில் இருந்தார். ஓபிஎஸ்ஐ நம்பி போய் நடுத்தெருவில் இருக்கக்கூடிய நபர்களில் நமது புகழேந்தியும் ஒருவர் அப்படின்னே கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட பெங்களூர் புகழேந்தர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டியை கொடுக்க ஆரம்பிக்கிறார். அந்த பேட்டியிலே நமது ஓபிஎஸ் அடுத்து எந்த ஒரு கட்சியில இணைய போகிறார், புதிய கட்சி ஆரம்பிக்க போகிறாரா, அல்லது 2026 சட்டமன்ற தேர்தலிலே ஓபிஎஸ் உடைய தாக்கங்கள் எந்த அளவுக்கு இருக்க போகிறது அவரிடம் கேள்விகள் என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்திலே அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த பெங்களூர் புகழேந்தி ஓபிஎஸ் எங்கு சென்றாலும் இறுதியிலே பாஜகவில் தான் போய் இணைந்து கொள்வார். அவர் புதிய கட்சியை ஆரம்பிப்பேன் அது இது என அனைத்து அறிவிப்புகளையும் மட்டும்தான் கொடுப்பாரே தவிர அந்த அறிவிப்புகள் பூரா எதுவும் செயல்படுத்த முடியாத அறிவிப்புகளாகத்தான் இருக்கும். அவர் எந்த ஒரு கட்சியும் தொடங்க போவது கிடையாது, கொஞ்ச நாட்கள் பார்ப்பார், கடைசியிலே பாஜகவில் இணைந்து கொள்ளப் போகிறார் அப்படின்னு சொல்லி பெங்களூர் புகழேந்தி அதிரடியாக சொல்லி இருக்கிறார். அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த பெங்களூர் புகழேந்தி ஓபிஎஸ் எங்கு சென்றாலும் இறுதியில் பாஜகவில் தான் சேருவார். பாஜகவில் இணைந்தால் ஓபிஎஸ்க்கு சீட் கொடுப்பதாக பேச்சு உள்ளது என்று கூறி பகீர் கிளப்பி இருக்கிறார். ஓபிஎஸ் பாஜகவுடன் நெருக்கம் உள்ளதால் இவரின் இந்த கருத்து உண்மைதான் என பலரும் விமர்சனங்களை முன்வச்சிட்டு தான் வர்றாங்க அப்படின்னே கூட சொல்லலாம். ஓபிஎஸ் அவர்கள் சட்ட போராட்டத்தை முன்னெடுத்துக்க கூடாது. தர்மயுத்தம் என்பது மிகப்பெரிய வெற்றியாக இருந்தது. அதற்கு பின்பு ஓபிஎஸ் ஒரு வெற்றியை கூட பதிவு செய்ய கிடையாது. தர்மயுத்தத்துக்கு அடுத்தபடியாக மக்களை தேடி பயணம் என்பது ஓபிஎஸ் எதிர்க்க வேண்டும். மக்களை தேடி பயணம் செய்திருக்க வேண்டும், தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்க வேண்டும். எனக்கு முக்கியத்துவமோ என்னுடைய குடும்பத்திற்கு முக்கியத்துவமோ கிடையாது, என்னுடைய தொண்டர்களுக்குத்தான் முக்கியத்துவம் என ஓபிஎஸ் கொடுத்திருக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்சமயம் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதன் காரணமாகத்தான் 2 கோடி பேருக்கும் மிகப்பெரிய தலைவராக நமது எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்ல. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை, உங்களுடைய கருத்துக்களை பத்தின கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.